இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு இடைபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தரில் செவியில் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கு சொல்கிற ஐஸ்வர்யவான்களே, செல்வந்தர்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனைகளின் நிமித்தம் அலறி அழுங்கள். நான் செல்வந்தனாயிருக்கிறேன், நான் உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியலில் இருக்கிறேன், என்னை தொடுவதற்கு யாரும் இல்லை, பல ஆயிரம் ஏக்கர் நிலம் என்னிடம் இருக்கிறது அப்படி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற அநேகர் பூமியில் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட செல்வந்தர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவனமாய் இருக்கும்படியா எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான, இது கடைசி காலத்தில் நீங்க என்னத்தை சேர்த்தீர்கள் என்றால் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இது காலம் கடைசியா இருக்கிறது. ஆனா நீங்க சேர்க்கிறது என்னன்னா, எப்படியாவது நான் பணத்தை சேர்க்கணும் சொல்லி அளவுக்கு மீறின பண பொக்கிஷங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது பணம் சேர்க்கிற காலம் கிடையாது. இது ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து போகுமா? துருப்பிடித்து போகும். உங்க பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருக்கிறது. பாருங்க, பொண்ணு வெள்ளியும் துரு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சேர்த்து வைத்த அநியாயமாய் அடித்து சம்பாதித்து சேர்த்து வைத்த அப்படிப்பட்டதான சொத்துக்களின் துருக்கள் உங்களுக்கு சாட்சியாய் இருக்கும். அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். பாருங்க, அது எவ்வளவு, அது நிம்மதியை கொடுக்காது அப்படி என்று வேதம் சொல்லுது. நிம்மதியை கொடுக்காது, அது தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. இந்த நாள் பொக்கிஷத்தை சேர்க்கிற நாள் அல்ல. நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகலாம் என்கின்ற நாளை எதிர்நோக்கி இருக்கிறபடியினாலே இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான் என்பதை பார்க்கும்படி ஆண்டவர் கடைசி நாள் என்பது ஆண்டவர் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாள். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் பணத்தை சேர்க்கிறது ஆவல் உள்ளவர்களாய் அநியாயமாய் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து பணத்தை சேர்க்கிறீங்க. கூலிக்காரனுடைய கூலி உங்க கையில வைத்திருக்கிறீங்க. அவருடைய கூக்குரல் எங்க தேவ சமூகத்தில் என்ன செய்துதான் எட்டி கொண்டிருக்கிறது. இதனால கர்த்தருடைய கோவாக்கினை வரும் என்று சொல்லப்படுகிறது. அநேக இடங்கள்ல நாம் கேட்கிறோம், இந்த வெளியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பளத்தை கொடுக்கல, இவங்க சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா பெரிய பெரிய கம்பெனியா இருப்பாங்க, வேலை செய்கிறவர்களுக்கு சரியான முறையில் சம்பளத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களை நம்ம தொலைக்காட்சியின் வழியாக நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, அங்கு சொல்லப்படுகிறது, பணம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்படி வேணாம் பணம் சேர்க்கிறார்களோ அந்த பணம் அவர்களுக்கு விரோதமாய் கூக்குரலிடும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சேர்த்த பொன்னும் வெள்ளியும் அதனுடைய துரு பிடித்து அந்த துரு உங்களுக்கு சாட்சியாய் நிற்கும் என்று சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, செல்வந்தர்களே, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உரைக்கிற அந்த சத்தத்தை பாருங்க. உங்கள் மேல் வரும் நிபந்தனைகள் நிமித்தம் அலறி அழுங்கள். வரப்போகிற நிபந்தனைகள் நிமித்தம் உங்கள் மேல் ஆண்டவருடைய காரியம் நீதி வரப்போகிறது. அதற்காக நீங்கள் இப்பொழுதே அலறி அழுங்கள். அப்பொழுது ஒருவேளை அவருடைய வருகைக்கு முந்தி தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமே. ஆனால் ஆண்டவர் மன்னித்து இரக்கங்களை கட்டளையிட வல்லமையுள்ளவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் அநியாயமாய் சம்பாதித்து சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம். வேலை செய்தனுடைய கூலியை நமக்கு கொள்ளையடித்து வைத்திருக்கிறோம். கூலிக்காரனுக்கு கூலி கொடுப்பதற்கு நாம் அதை அநியாயமாக பிடித்து வைத்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய கூக்குரல் என் சமூகத்தை எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படின்னா பூமியில நீங்க நம்ம என்ன செய்யறோம்? இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது.
கூலிக்காரனுடைய சம்பளத்தை பிடித்து வைத்திருக்கிறீங்களே, இதற்கு அதற்கு என்று சொல்லி அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை நீ பிடித்து வைத்திருக்கிறையே, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனையுடைய கத்தில் செவி கேட்கப்படுகிறது. இவங்க முறையிடுகிற அந்த முறைகள், இவர்களுடைய புலம்பல்கள் ஆண்டவருக்கு கேட்கப்படுகிறோம். யாருன்னா பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய வேலை, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களுடைய கூக்குரல் கேட்கப்படுகிறது என்று. அவர்கள் மேற்கொண்டு பணத்தை நீங்க சேர்க்கிறீங்க, தங்கம் வெள்ளியும் கொண்டு வந்து குமித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்க சம்பாதிக்கிறது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர், ஒருவேளை இந்த கடைசி காலத்துல பணத்தை சேர்க்கிற பணம் தேவை, ஆனா பணம் தான் உலகம் என்று சேர்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நொடி பொழுதுல எல்லாம் தரைமட்டமாகிவிடும். ஆண்டவருடைய சத்தம் துணித்து கொண்டிருக்கிறது. அவருடைய நாளை, வருகிற நாளை இந்த மனுஷனால் சகித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் எப்ப நடக்கும், என்ன செய்யும், மூன்றாம் உலக போர் வந்து விடுமோ என்ற எல்லா உலக நாடுகளே ஒரு அச்சத்தில் இருக்கிறது. உக்ரைனுக்கு எத்தனை 3 ஆண்டு காலமாய் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு, முடிவில்லாதபடி ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து ஈரானுக்கு சண்டை நடந்தது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் கூட சண்டை போட்டுக் கொண்டே இருக்குது, ஆரம்பித்து விட்டது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு காரிய அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். அவருடைய வருகையின் நாளுக்காய் சொல்லப்படுகிறது. கடைசி காலம். நீங்க பணத்தை சேர்க்கிறீங்களே, நீங்க பணத்தை சேர்க்கிறது ஒரு பகுதி இருந்தாலும் அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? நீதி உள்ள நியாயாதிபதி வரப்போகிறாரே, அப்பொழுது அவரை நோக்கி எதிர்கொண்டு நிற்கிற நம்ம திராணியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கடைசி நாள் என்று சொல்லப்படுகிறது. கடைசி நாளில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே, ஐயா, அப்ப பொக்கிஷத்தை சேர்க்க கூடாதா? பொக்கிஷத்தை சேருங்க. கடைசி நாள்ல அங்க போய் நிக்க போகிறோமே, அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அதற்கான காரியத்தில் நீங்க தீவிரப்பட முடியாது. ஆண்டவர் உங்கள் மேல் விருப்பம் உள்ளது நிமித்தமாய், உங்கள் மேல் அன்பு வைத்தது நிமித்தமாய், உங்களை தள்ளிவிடுவதற்காய் அல்ல, நீங்களும் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காய் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட வேலை செய்தவர்களுடைய கூலிகளை அநியாயமாய் கையில பிடித்து வைத்திருந்தா உடனே அவர்களுக்கு கொடுத்து விடுங்க. நீங்க செல்வம் கோடியான நீங்க பணம் வைத்திருக்கிறீங்க, நீங்க தங்கமும் வெள்ளியும் குமித்து வைத்திருக்கிறீங்க, ஆனா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவர்களுக்கு அவங்களால பணம் கொடுக்க முடியல, அவங்களை துன்புறுத்தி அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்துக்கு வந்து எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, கடைசி காலத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறையே, ஆனா இது பொக்கிஷத்தை சேர்க்கிற காலம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருப்போமேனா ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறி போகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் வர கடைசி காலத்துல பொக்கிஷத்தை சேர்ப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அறிந்து அப்படி நடப்போமே. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தை நாங்கள் பொக்கிஷத்தை சேர்க்காதபடிக்கு, ஆண்டவரை கூலிக்காரனுடைய கூலியை வஞ்சித்து வைக்காதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் அநேக பணங்களை சம்பாதித்து குமித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் கூலிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை வஞ்சித்து வைத்திருக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலை எங்களுக்கு உண்டாகாதபடி, ஆண்டவரே, அப்படிப்பட்டதான காரியம் தேவ கோபாக்கினை எங்கள் மேல் வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.